ஆராதனை குறித்து நான் சத்தியவசன நிகழ்ச்சியில ஒரு 8 நிமிஷங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக பேச ஆசைப்படுகிறேன். ஆராதனை என்னத்திற்காக நாம் கூடி வருகிறோம்? ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலே கூடி ஆராதித்தார்கள். அந்த காலத்தில் ஆராதனை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்தது 3 முக்கியமான காரணங்களுக்காக கூடி வந்தார்கள். ஒன்று, தேவனை துதிப்பதற்காக. 2, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. 3வது, தேவனுடைய காரியங்களை திட்டம் பண்ணுவதற்காக, செயல்படுத்துவதற்காக. இந்த 3 காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதித்தார்கள். ஆனால் பயந்து கொண்டு ஆராதித்த நாட்கள் அது. யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, காடுகளிலும் பாறை பிளவுகளிலும் வீடுகளிலும் ரகசியமாக ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆராதனையிலே அவர்கள் தடை ஒன்று செய்யாதபடி இருக்கிறது ஒரு பெரிய கிருபை. இது கிருபை நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்க நமக்கு நல்ல ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை கூட அலட்சியப்படுத்துகிற எத்தனை மக்கள் உண்டு தெரியுமா? ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் ஆராதனைக்கு போகணும்? வீட்டிலே ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? நானும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு பைபிள் வாசிச்சு ஒரு ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஏன் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேட்கிற அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு. வாஸ்தவத்தில் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பெயர் குடும்ப ஜெபம். ஆனால் ஆராதனை என்று சொல்வது பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் ஆராதனை. பல குடும்பங்கள் ஒன்றாக இணைவது. இப்படிப்பட்ட ஒரு இணைந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையை எத்தனை பேர்கள் ஆராதனைக்கு வராதபடி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு செல்ல வழியே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தண்டனைகள் இந்த காலத்தில் கிடையாது. ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மாத்திரமே நம்ம செல்ல வேண்டும். இப்படி இல்லாம அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஒரு ஏழை மனுஷன் ஆகாரம் உண்டாக்குவதற்காக விறகு பெருக்கி கொண்டிருந்தான். இதை ஜனங்கள் பார்த்து விட்டு ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத ஒரு வேலையை அவன் செய்து விட்டான் என்று சொல்லி கொண்டு போய் அவனை குறித்து சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மோசேயினுடைய பிரமாணம் பிரகாரமாக அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு எழுதப்பட்டது. அவனை கொண்டு போய் ஒரு மூலையில தள்ளி நாயை அடித்து கொல்லுகிறது போல ஊர் மக்கள் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து அடித்தே கொன்றார்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோமா? ஆலயத்துக்கு ஏன் வரவில்லை என்று சொல்லி யாராவது உன்னை கட்டாயப்படுத்துகிறார்களா? இதுதான் கிருபையின் காலம். இது கர்த்தர் நமக்கு 6 நாட்களை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சொந்த வேலைகளை கவனிப்பதற்கு, வியாபாரம் செய்ய, தொழில்கள் செய்ய, அலுவலகங்களுக்கு செல்ல, உன் குடும்பத்தை காப்பாற்ற 6 நாட்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய நாள். அந்த ஒரு நாளையும் நீ உன்னுடைய சொந்த காரியத்துக்காக பயன்படுத்துவாய் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஒரு காட்டில ஒரு சன்னியாசி போய்கொண்டே இருந்தான். ஒரு பிச்சைக்காரன் அவனிடத்துல பார்த்து, ஐயா, என்னுடைய 4 பிள்ளைகளும் பட்டினியாய் கிடக்கிறது, ஏதாவது நீங்கள் கொடுத்தால் நாங்கள் சந்தோஷமாக திரும்புவோம். சன்னியாசியை பார்த்து சொன்னான், சகோதரனே, உன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. என்னுடைய பாக்கெட்டில் உள்ளது 7 ரூபாய் இருக்கிறது. 7 ரூபாய் நான் கொடுத்து விடுவேன். ஆனா என்னுடைய வழி பயண செலவுக்காக எனக்கு 1 ரூபாய் வேணும். ஒரு காரியம் செய்கிறேன், 6 ரூபாய் உனக்கு தருகிறேன், 1 ரூபாய் மாத்திரம் நான் வைத்துக் கொள்கிறேன், சம்மதமா என்று கேட்டான். அவனும் ஒத்துக்கொண்டான். 6 ரூபாய் அவனுடைய கையில கொடுத்தான். 1 ரூபாய் இந்த சன்னியாசி சாமியார் பாக்கெட்ல போட்டு கொண்டு போய்விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து இவன் யோசித்தான், என் கையில 6 ரூபாய் இருக்கிறது, அந்த சன்னியாசியுடைய பாக்கெட்ல 1 ரூபாய் இருக்கிறது. இவர் தான் சன்னியாசியாச்சு, இவருக்கு என்னத்துக்கு அந்த 1 ரூபாயும்? நாம அந்த 1 ரூபாய் எடுத்துக்கொண்டால் என்ன என்று சொல்லி ஓடி போய் அந்த சன்னியாசியை கீழே தள்ளி அவருடைய பாக்கெட்ல இருந்து அந்த 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவன் ஓடியே போய்விட்டான். இந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று யோசிங்கள். நன்றி கட்ட இவனை நான் பார்த்தால் வெட்டி துண்டாய் போட்டு விடுவேன். இந்த சன்னியாசி தன்னுடைய உள்ள காரியத்தை அப்படியே திறந்து சொன்னார். அவர் அவருடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தின் விவரத்தை சொல்லிவிட்டார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் தந்து விட்டும் அந்த சன்னியாசி வேதனைப்படுத்தி போயிருக்கிறானே, அவன் ஒரு நன்றி கட்ட ஒரு துரோகி. இப்படியெல்லாம் நம் கோபப்பட்டு ஏசுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த நன்றி கெட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியில நம்மில் சிலர் கூட இங்க உட்கார்ந்து இருக்கலாம், இங்கேயே கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு 6 நாட்களை தந்தார். ஒரு நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அந்த நாள் குறிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நாளிலே உன்னுடைய சொந்த காரியங்களை கவனித்தாயா? ஆலயத்துக்கு போகாமல் உன்னுடைய சொந்த காரியங்களில் குறித்து நீ சிந்த வைத்தாயா? எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி உன்னுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த நாட்களில் வருகின்ற வருமானம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானமா இருக்காது. ஒருவேளை கவர்மெண்டினுடைய நிர்பந்தங்கள் இருக்குமானால் நீ அந்த நாட்களை நீ ஆலயத்துக்கு போகாமல் அந்த ஆபீஸுக்கோ அலுவலகத்துக்கோ நீ போவதில்லை, தவறு ஒன்றுமில்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் கழுத நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். தீத்துனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படினும். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அதுக்கு மீறி நம்ம போகவே கூடாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீ அலுவலகத்துக்கு வரணும்னாக்கா நீ அலுவலகத்துக்கு வரணும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீ கேட்கலாமே, கர்த்தாவே எனக்கு எப்படியாவது என்னுடைய டியூட்டியை சேஞ்ச் பண்ணி நான் ஆராதனைக்கு போகிற மாதிரி எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய மாட்டீரா? ஜாப்னால ஒரு சகோதரன் சொன்னார், என்னுடைய டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் டியூட்டி வருதுங்க, ஆனா இருந்தனாக்கா எனக்கு பணம் தாராளமா கிடைக்கும், ஆனா அந்த பணத்தெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது நான் கோயிலுக்கு போகணும்ன்றதுனால அந்த ப்ரமோஷனையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க என்று சொன்னார். பாருங்க, கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு வாஞ்சி அவருக்கு இருக்குதுன்னு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பணத்தை அவன் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார், ப்ரமோஷன் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். காரணம், தேவனுடைய ஆராதனை எனக்கு முக்கியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம், பணம் எனக்கு சந்தோஷம் தருதில்ல, ஆனா தேவனே எனக்கு சந்தோஷம் தருகிறார் சொல்லி அவர் அவ்வளவு பிடிவாதமாக அந்த ப்ரமோஷனை வேண்டாம்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்கிறோம்? சொற்ப பணத்தின் ஆதாயத்துக்காக ஓய்வு நாளை கூட நம்ம பயன்படுத்துறோமே. யோசனை பண்ணி பாருங்க, நன்றி யாருக்கு இல்லைன்றதை யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கணும்னாக்கா அவருடைய நாட்களை நாம பரிசுத்தமா நினைக்க முயற்சி பண்ணணும். தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா துதி கன மகிமை, அல்லேலூயா துதி கன மகிமை, என்னை ரட்சித்த கர்த்தர் இயேசுவுக்கே செலுத்திய மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். என்னுடைய நாட்களிலே 1000 நாட்கள் நான் கழித்து போட்டாலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் அந்த ஒரு நாள் இன்பமானது என்று சொல்லுகிறான். இதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு உனக்கு வாஞ்சி இருக்கிறதா? கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். திருச்செங்கோடு என்ற தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில சர்க்கரை ஆலையில வேலை செய்கிற ஒரு ஏழை தொழிலாளி, 6 குழந்தைகள், அவனுக்கு கூலி வேலை செய்கிறவன். அவன் ஆலயத்துக்கு சங்கரி துர்க்கம் என்ற இடத்துல வர வேண்டும். திருச்செங்கோடுக்கு அந்த ஆண்டு ஒரு எத்தனையோ மைல் தூரத்தில் அவன் குடியிருக்கிறார். அவர் அதிகாலையில 2:30 மணிக்கு எழுந்து பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பஸ் ஸ்டாண்ட், திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். அங்கு வந்து முதல் பஸ்ஸை பிடித்துக் கொண்டு வேற எங்கோ இறங்கி வேறொரு பஸ்ஸை பிடித்து காலையில சங்கரி துர்க்கம் என்ற இடத்துக்கு வந்து சேருவார். ஆராதனையில கலந்து கொள்வார், யாரிடத்திலும் பேசுகிறதில்லை. உடனே அவர் திரும்பி மற்ற பஸ்ஸை பிடித்துக் கொண்டு போய்விடுவார். இன்றைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏழையாக இருந்தாலும் சரி, ஆராதனை காரியங்களிலே அவர் காட்டுகிற அந்த நம்பிக்கை, அந்த ஆசீர்வாதம் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வாழ வைக்கிறது. இன்னைக்கு ஆராதனை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஏன் நீ ஆராதனைக்கு போகிறது கிடையாது? நிறைய பேருடைய வாக்குவாதம் என்ன, அவர் இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேங்க, இவர் இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன், இந்த கமிட்டி இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அப்படியே நம்ம சொல்றோம். சபை நமக்கு பொதுவானது. யார் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் நாம் எந்த வேலையிலும் போகலாம், எந்த வேலையிலும் வரலாம். ஆராதனையில் நீ வரக்கூடாது என்று கட்டுப்படுத்த யாருமே உனக்கு எந்த விதத்திலும் தடை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆராதனை பொதுவானது, ஆலயம் பொதுவானது. நாம் எந்த சமயத்திலும் ஆராதனையிலே கலந்து கொள்ள நாம் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆராதனை நாட்களிலே பிரயாணங்கள் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் கூடிய வரைக்கும். ஒருவேளை கண்டிப்பாக இன்றைக்கு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆராதனையில கலந்து கொண்டு பிறகு நீங்கள் பிரயாணம் போகலாம். கர்த்தர் அதை கவனிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். இல்ல அந்த நாட்களில நான் எப்படி போய்தான் ஆகணும் என்று சொன்னாக்கா சனிக்கிழமையே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. அந்த நாட்களில் ஆராதனையை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. எப்படியாவது நீங்க ஆராதனைக்கு போகணும். ஃபீபா ஸ்டேஷன்ல ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துட்டு நான் கோவா என்ற இடத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போறேன். ஹூப்ளி என்ற ரயில்வே ஸ்டேஷன்ல விடிகாலம் ட்ரெயின் வந்து நின்னுச்சு 6 மணிக்கு. அப்பதான் நான் யோசிச்சேன், அடடே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு எங்கேயாவது நான் போகணுமே என்று சொல்லி நான் யோசித்தேன். நான் இப்ப திருப்பி கோவாவுக்கு போகணும்னாக்கா பகல் முழுவதும் பிரயாணம், ராத்திரி தான் கோவா போய் சேரணும். ஒரு நாள் கூட நான் ஆராதனைக்கு போகாம இருந்ததே கிடையாது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால வியாதினாலேயே நான் ஆராதனைக்கு போகாம இருந்ததில்லை. கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். அந்த நாட்களில் அந்த நாளை யோசித்து பார்த்தப்போ எப்படியாவது நான் ஆராதனைக்கு போகணும். உடனே அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிக்கெட் எக்ஸாம் இடத்துல நான் கேட்டேன், ஐயா இந்த டிக்கெட்ல நான் இந்த ஊர்ல இறங்கிட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி வரலாமா அல்லது வேற ட்ரெயின்ல ஏறி வரலாமா? அவர் சொன்னார் 24 மணி நேரத்துக்கு இந்த டிக்கெட் செல்லும், எந்த ட்ரெயின்ல வேணாலும் நீங்க ஏறி வரலாம்னு சொன்னார். உடனே பெட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க, இறங்கி வெயிட்டிங் ரூம்ல குளிச்சுட்டு பெட்டியை கொண்டு போய் கிளாக் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு இங்க பக்கத்துல ஏதாவது சர்ச் இருக்குதான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு புதுசு, அந்த ஊருக்கு இது முன்னாடி போனது கிடையாது.
உடனே அங்க ஒரு சபை இருக்குதுன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய சபை தான். ஆனா உள்ள போய் எனக்கு ஆராதிக்க என்னால முடியல. ஒரு சரியானபடி என்னால இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்க என்னால் முடியாதனால உடனே அந்த இடத்தை விட்டு இறங்கி வேற எங்கேயாவது நல்ல ஆராதனை இருக்கிற இடம் இருக்குதான்னு கேட்டேன். உடனே அங்க தூரத்துல ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வேகமா ஓடினேன். ஓடிப்ப அந்த ஆராதனை கலந்துகிட்டேன். ஆனா பாஷை எனக்கு புரியல. அந்த பாஷைக்கு பேரு கொங்கிலி பாஷைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கக்கர பக்கரன்றாங்க. ஒண்ணு எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தின் வார்த்தைகள் தெளிவா எனக்கு விளங்கினது. பிரச்சனை எனக்கு புரியல, வசனம் எனக்கு புரிந்தது. அந்த வசனத்தை நானும் வேத புத்தகத்தில் எடுத்து வாசித்தேன். வாசிக்கும் போது பாருங்க, அப்பதான் அந்த வசனத்தினுடைய தெளிவு எனக்கு புரியுது. பலமுறை அந்த வசனத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த வசனத்தின் மேல பிரசங்கமும் நான் பண்ணிருக்கிறேன். ஆனா அன்றைக்கு தேவன் புதுவிதமா என்னோடு கூட பேசினார். ஆலயத்துக்கு வரும்போது ஜெபத்தோடு வரணும்ன்றது அதுக்காக தான். பிரசங்கம் பண்றவங்களை நீ பார்க்கவே பார்க்காத. இவர் பிரசங்கம் பண்ணாதான் வருவேன், அவர் பிரசங்கம் பண்ணாதான் வருவேன், அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் நீ உன்னுடைய வார்த்தையில இருந்து சொல்லவே கூடாது. யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் உன்னை மாத்தவே மாத்தாதுங்க. உன்னை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனை மாத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் தான் உன்னை மாற்றும். கர்த்தருடைய வசனம் தான் உன்னை சுகமாக்கும். 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். வசனம் தான் உன்னை சுகமாக்குது. வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்குது. வசனம் தான் உன்னை ஆசீர்வதிக்குது. வசனம் தான் உன்னை பலப்படுத்துது, பிரசங்கம் அல்ல. அதனால்தான் 100வது சங்கீதத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதனை செய்து அவருடைய சன்னதிக்கு முன்பதாக வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தருடைய சன்னதிக்கு முன்னாடி எப்படி வரணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆராதனை செஞ்சுட்டு அவருடைய சன்னதிக்கு முன்னாடி வரணுமா? வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களே, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் கர்த்தாவே இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், என்ன ஆசீர்வதியும் சொல்லுகிற செய்தி வசனம் என்னோடு கூட பேசணும்? எத்தனை மணிக்கு? பவுடர் போட்டதா இல்லையான்றது ஞாபகத்துல வருது தவிர, ஆனா கோயிலுக்கு போறமே ஜெபம் பண்ணி போனோமான்ற அந்த எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, எப்படி கர்த்தரை உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருடைய வசனம் உன்னோடு கூட பேசணும், பிரசங்கம் அல்ல. ஆகவே பேசுறவங்களுடைய பிரசங்கம் உனக்கு பிடிக்காட்டினாலும் அந்த பிரசங்கத்துல உபயோகிக்கிற அந்த வசனம் இருக்குது பாரு, அது உன்னோடு கூட பேசுமே. நீ ஜெபம் பண்ணி வந்திருந்தா அந்த வசனம் உன்னோடு கூட பேசிருக்க முடியும். ஆகவே வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு சிறு ஜெபத்தை செய்து நீங்கள் ஆராதனைக்கு வருகிறது, அதுதான் முறை, அதுதான் ஆசீர்வாதம். ஆராதனைக்கு தொடர்ந்து வர நீங்கள் முயற்சி பண்ணுங்க. மத்திய பிரதேசம் என்ற பாகத்துல ஜெபிக்க போதகர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் இப்ப ஜெபம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, நேரம் நமக்கு கோயிலுக்கு போலாம். அவர் சொன்னா, இல்லைங்க சபைக்கு ரொம்ப பணம் தாராளமா தர்றவர், சபைக்கு ரொம்ப முக்கியமானவர், இப்ப படுக்கையில் இருக்கிறார், 75 வயசாகி போச்சு, கை கால்லாம் விழுந்து போச்சு. சரி நான் ஜெபம் தான் பண்ணுவேன், பேசலாம் என்னால் முடியாது. சரி நேரா வீட்டுக்கு போனோம். அதுக்குள்ள அந்த அம்மா உள்ள போய் டீ போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், டீ எல்லாம் ஒன்றும் போடாதீங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் வந்தேங்க, எனக்கு டைம் இல்லை. எல்லாரும் கூடி வந்தாங்க. சரி நம்ம செபிப்போம், நான் ரொம்ப உங்களோட பேச எனக்கு டைம் இல்லை, என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த வயசானவர் சொன்னாரு, டாக்டர் நீங்க பேச வேண்டாம், நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. இந்த வியாதி மாத்திரம் எனக்கு சுகம் கிடைச்சு எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை கிடைச்சதுன்னா, அது ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி, நேரம் நான் கோயிலுக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், சாஷ்டாங்கமா விழுந்து கடவுளை நமஸ்கரிப்பேன், வேத புத்தகம் எடுத்துட்டு அப்படியே நான் சுவிசேஷ வேலைக்கு போயிடுவேன், திரும்ப நான் வீட்டுக்கு வர மாட்டேன். இதுதான் என்னுடைய தீர்மானம். இனிமே நீங்க ஜெபம் பண்ணுங்க டாக்டர், ஜெபம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்தை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தாவே, இந்த நல்லவருக்கு இந்த ஒரு வியாதியா கர்த்தாவே, இவ்வளவு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறாரே. முதலாவது சுகம் கிடைச்சா நேர கோயிலுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, சுகம் கிடைச்சா சுவிசேஷ வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து சுகம் தரமாட்டீரா சுவாமி என்று ஜெபிச்ச போது தேவ ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். நீ அவனை நல்லவன் சொல்லுவானே, அவன் யோகியம் எனக்கு தெரியும்பா, அவன் யோகியம் எனக்கு தெரியும். பக்கத்திலேயே கோயில் இருக்குது, ஒரு வாரம் கூட கோயிலுக்கு போறதில்ல. ஆனா கோயிலுக்கு ஏதாவது பணம் வேணும்னா தாராளமா தரான். அவன் பணம் எனக்கு என்ன இருக்கு, அவனுக்கு சுகம் எனக்கு எதற்காக நான் கொடுக்க முடியும்? கர்த்தர் எவ்வளவு கோபத்தோடு பேசினா தெரியுமா? அருமையானவர்களே, பக்கத்திலே கோயில் வச்சுட்டு போகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனையோ மைல் தூரத்திலிருந்தெல்லாம் டவுன் பஸ் ஏறி வர்றாங்களே, பக்கத்திலே இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கோயிலை அலட்சியப்படுத்துறோம்? யோசனை பண்ணி பாருங்க. உன் குழந்தைகளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னுடைய வேதத்தை மறந்தான், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? நீ கர்த்தருடைய காரியங்களை நீ மறக்கிற, நீ அதுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் தரதில்ல. கர்த்தர் எப்படி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்? உன்னுடைய மூத்த பிள்ளை எங்க இருக்கிறாரு? உன்னுடைய இளைய பிள்ளை எங்க? எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? காலையில மார்னிங் ஷோக்கு போறதுக்கு உன் பிள்ளைக்கு பணம் கொடுக்குறேன், ஆனா ஆராதனைக்கு போனேன்னு கேட்க உன்னால முடியலையே. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்பிச்சியா, அதை நீ கேட்க உன்னால முடியலையே. எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆனா பிரச்சனை வரும்போது மாதிரி என் மகனுக்காக ஜெபம் பண்ணு, மகளுக்காக ஜெபம் பண்ணு, எவ்வளவு வேதனையோடு கூட நம்ம வர்றோம். சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கருத்தாய் ஆலயத்துக்கு வரவிட்டு சண்டே ஸ்கூல் வாலிபர் கூட்டம் எல்லாத்திலையும் கலந்து கொண்டு அவளை ஆசீர்வாதத்தின் வழியில நீங்க நடத்துங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆராதனையை தயவுசெய்து யாருமே நிரசிக்க கூடாது. ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளணும். எத்தனை வாரம் இருந்தாலும் சரி, எத்தனை வாரம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆராதனையில பங்கு கொள்ளணும். ஆரம்ப காலத்துல எல்லாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா இருந்தது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாற்றி வச்சதுடைய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் இந்த முதலாவது நாள். ஆகவே தான் கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த நாள் தான் கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள்.
ஏன் அப்படின்னாக்கா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் தேவனோடு ஜெபிக்க முடியாதே. இன்னைக்கு ஜீவனுள்ள ஒரு தேவன் சொல்லிக்கொள்ள நம் இயேசு ஒருவர் மாத்திரமே உண்டு. ஆகவே இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாளை ஆராதனை நாளா மாத்தி வச்சாங்க. ஆனா விசுவாசி ஒருத்தன், உண்மையான விசுவாசி எந்த நாள்ல வேணாலும் ஆராதிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிச்சு பாருங்க.